प्रपन्न पारिजाताय स्तोत्रवेत्रे एकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृत दुहे நமக. சரண் அடைந்தவர்களுக்கு கற்பக விருட்சம் போன்றவனும், பசுவை ஓட்டுதற்கு ஒரு கையில் பிரம்பை பிடித்திருப்பவனும், கீதை என்னும் அமிர்தத்தை கறந்தவனும், சின்முத்ரை தாங்கியவனுமாகிய ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு நமஸ்காரம். ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜெகத்குரும் பாதபத்மே தயோ ஸ்ருத்வா பிரணமாமி முகுர் முகு. அகண்ட மண்டலாகாரம் வியாப்தம் ஏன சராச்சரம் தத்பதம் தர்ஷிதம் ஏன தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அனைவருக்கும் வணக்கம். அன்னையருளால் காலையில் அம்பிகை எவ்வாறு மங்கள நாயக்கியாக விளங்குகிறாள் என்று பார்த்தோம். மங்களங்கள் அனைத்துக்கும் மங்கள நல்கி கொண்டு அளித்து கொண்டு அவள் மங்கள நாயக்கியாக விளங்குகிறாள். இது ஸ்வஸ்திமதி என்ற நாமம் தத்துவ ரீதியாக விளக்குகிறது என்று சொல்லுகிறார்கள். சு அஸ்தி நன்கு இருக்கிறது. பெரியவங்கெல்லாம் உடம்பு நல்லா இருக்கா அப்படின்னு கேட்கறதுக்கு, அதுவும் வியாதியிலேருந்து குணமாயிட்டா சொஸ்தமாக இருக்கியான்னு கேட்பாங்க. சு அஸ்தம் நல்லா இருக்கிறது, ஸ்வஸ்தம். எது ஸ்வஸ்தம்? தன் நிலையில் இருப்பது. எது தன் நிலை நமக்கு அப்படின்னா, இப்ப இருக்கிற இந்த உடல் வாழ்க்கை நம்முடைய உண்மையான இயல்பு அல்ல. சுவாமிஜி ஆத்ம தத்துவத்தை விளக்குவதற்கு சொன்ன அந்த லெக்சருக்கு மனிதனது நிஜஸ்வரூபம் அப்படிங்கிற, நீ மனிதன் இந்த உடம்பு நினைச்சு கொண்டிருக்க, அது உன்னுடைய நிஜஸ்வரூபம் இல்லை. ஆத்மஸ்வரூபந்தான் நிஜஸ்வரூபம். இதுதான் நடுவில் வந்தது, இந்த உடம்பு நடுவில் வந்தது. அதனால இந்த இருப்பு நிலையை சொல்லும் பொழுது அது சத்து இருப்பு, அது 3 நிலையில இருக்கு சொல்றாங்க. பிராத்திபாசிக்க சத்து, வியாவகாரிக்க சத்து, பாரமார்த்திக சத்து. இருப்பு நிலை என்பது 3 லெவல்ல நினைச்சு பார்க்கப்படுகிறது. பிராத்திபாசிக்க சத் அப்படின்னா என்ன? பாசம்னா ஒளி, ஆபாசம்னா பிரதிபலிக்கப்படுகிற ஒளி. நம்ம பேச்சு வழக்கில் ஆபாசம்னு இது அருவருப்பானது அப்படின்னு சொல்றோம். மூல ஒளி அப்படியே பார்க்காம பிரதிபலிக்கிறது ஆபாசம். பிராத்திபாசிக்க சத் அப்படின்னா இருக்கிறது இருக்கிறபடி பார்க்காம வேறொன்னா பார்ப்பது. இதுக்கு வேதாந்தத்தில் உள்ள ஒரு பிரசித்தமான உதாரணம், சாயந்தர இருட்டு நேரத்தில் முழுக்க இருட்டும் இல்லை, முழுக்க வெளிச்சமும் இல்லை, அந்த கருக்கல்ல ஒரு கயிறு கிடக்கு, வேதி நெழிஞ்சு இருக்குது. இவனுக்கு பாம்புன்னு தோணுச்சு.
பாம்புன்னு படபடங்குது. இங்கே பாம்பு எடுக்கு, பாம்பு எடுக்கு, பாம்பு எடுக்கு அப்படிங்கிறான். அப்படியா ஓடி போய் கம்பெல்லாம் எடுத்துக்கிட்டு எங்கே இருக்கு பார்க்க டார்ச்சி எடுத்துகிட்டு வந்து அடித்தா கயறு. இருக்கிற கயரை பாம்பாக பார்க்கிறோம்ல, அந்த கற்பனையில் தெரிஞ்ச அந்த பாம்பு தோற்றம் பிராதிபாசிக்க சத்து. இல்லாதது. ஆனா அது நிஜமாவே இருக்கிற மாதிரி தோணிச்சு விடு. படபடன்லாம் வந்துருச்சு பாருங்க. என்ன கம்பு கழியெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டோம்ல அது அடிக்கிறதுக்கு. இந்த கற்பனைக்கே அவ்வளோ வலிமை இருக்கு. அப்புறம் இந்த உலகம் எப்படிப்பட்டது? அப்போ அது மாதிரி தோற்றமானா இது முழு உண்மை அல்ல, ஆனால் இது ஒரு சார்பு உண்மைதான் இந்த உலகம். ஆனால் இது சார்பு உண்மையில ஒரு பெரிய பிரயோஜனம் இருக்கு. திண்டாடி தவிச்சுக்கிட்டு வாழறான் ஜீவன் அப்படின்னு சொல்றோம். பல பிறவிகள் அப்படி திண்டாடி திண்டாடி ஒரு நாளைக்கு இதுலேருந்து விடுபடக்கூடிய எண்ணமும் அவனுக்கு வருது. அந்த மோட்சத்துக்கான நாட்டம் வந்து இதில் விடுபடணும்னு அவன் இயங்கும் போது அம்பிகை கருணை கூர்ந்து வழிகாட்டக்கூடிய சூழலை ஏற்படுத்தி அவனுக்கு விவேகத்தை கொடுத்து இதிலிருந்து விலக வைக்கிறான். அப்படி அவனை பக்குவப்படுத்தி இந்த பிரபஞ்சத்திலிருந்து பிரித்தெடுத்து என்னுடைய உண்மை ஸ்வரூபத்தை ஆத்ம ஞானத்தை பெறுவதற்கு உதவி செய்வதனால இந்த உலகம் வந்து மாயை ஒண்ணுமில்லை அப்படின்னு சொல்ல வேண்டாம். இது அம்பிகையின் கருணை, இது அம்பிகையின் லீலை, அருளே நிறைந்தது. இது இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனால் எப்போ இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட இந்த உலகத்துக்கு புலன்களுக்கு எட்டுகிறது. அதை யோசிச்சு பார்த்தா இது இல்லை. ஆழ்ந்த உறக்கத்தில் இது எங்கே போச்சு? நம்ம உடம்பு கிடக்கு, முடிச்சுட்டு மற்றவங்க உடம்பு பார்க்குறாங்க, கட்டில் இருக்கு, எல்லாம் இருக்கு. நம்மளை பொறுத்தவரை இங்கே உலகம் எங்க? அது எங்க இருக்குன்னு பார்க்கறதுக்கு நானே இல்லையே, ஒடுங்கி போயிட்டேனே. இந்த நான் குளறுகிற இந்த அகங்காரம் ஒடுங்கி விட்டது, மனசு ஒடுங்கி விட்டது. அப்போ உலகம் இல்லை. யாருக்கு அகங்காரம் வேலை செஞ்சுருக்கோ அவங்களுக்கு இருக்கு. மனசு ஒடுங்கும் போது இல்லாமல் போயிடுது, மனசு விரிஞ்சா திரும்ப வருது. இதுதான் வியாவகாரிக சத்து. இந்த வியாவகாரிக சத்து இவனை பண்படுத்துவதற்கு பயன்படுகிறது. ஆனாலும் இது நிலைத்த உண்மை இல்லை, அதுலேயும் மங்களம் முழுமையாக இல்லை. இது எதில் இருக்குன்னா எப்போதும் இருப்பதாகிய பாரமார்த்திக சத்து, மேலான உண்மை, நம்முடைய நிஜஸ்வரூபம் ஆத்மா, அதுதான் மங்களமானது. அதனால தூக்கத்தில் அந்த மங்களமயமான ஆத்ம சந்நிதியில் இருக்கும், கனவற்ற உறக்கத்தில். அதனாலதான் எல்லாருக்கும் தூங்குறதுங்கிறது பிடிச்சிருக்கு. வெறும் தமோ குணம் மட்டும் இல்லை,
தூக்கத்துல என்ன நடக்குது? துக்கம் இல்லை. துக்கமில்லாத நிலை, துன்பமில்லாத நிலையே சக்தி. ஆனா ஞானிகளுக்கு தூங்காம இருக்கும்போது அது முடியும். அதனால தூக்கமில்லா கண் விழிப்பே சக்தி. அன்பு கனிந்த கனிவே சக்தி. அப்படி அன்னை பராசக்தி பாரமார்த்திக நிலையிலே, பாரமார்த்திக சத்திலே மங்களமயமாக இருக்கிறாள். சு அஸ்திமதி மங்களாக்கிருதிஹி. அந்த ஒரு நாமம் விட்டு போயிருந்தது. ஆக்கிருதி 933வது நாமம். ஆக்கிருத்தின உடல்னு அர்த்தம். சில பேருக்கு நல்ல ஆக்கிருதி, ஆஜானுபாகம் நல்ல அர்த்தம் அப்படிங்கிறோம். அம்பாளுடைய உருவம் தோற்றம் எப்படி இருக்குது? மங்கள ஆக்கிருதி, மங்களமான தோற்றமாக அது இருக்கிறது. எந்த வடிவில் பார்த்தாலும் நாம் அம்பாள் என்று நினைக்கக்கூடிய அந்த ஒரு தோற்றம் மட்டுமல்ல, இந்த பிரபஞ்சமே அம்பாளுடைய சரீரம் என்று உணர்ந்து, விஸ்வரூபம் விராட் ஸ்வரூபம் என்று உணர்ந்து அதை மங்களாக்கிருத்தியாக பார்க்கணும். பிரபஞ்சம் என்பது அம்பாளுடைய ரூபம், அதனால் அது மங்களமயமானது. ஜடப்பொருட்கள், அறிவுள்ள பிராணிகள், அப்புறம் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா பிரபஞ்சம் என்பது சரம் அச்சரம், சேத்தனம் அச்சேத்தனம், அறிவுள்ளது அறிவற்றது ஆகிய பொருட்கள் மட்டுமில்லை. இதெல்லாம் இருக்கிறதுக்கும் அசையறதுக்கும் செயல்படுவதற்கும் சக்தி வேண்டியிருக்கு. விதவிதமான சக்திகள், விசைகள், ஃபோர்ஸஸ் இங்கே இருக்கு. இந்த சக்தியெல்லாம் செயல்படும் போது ஒன்றுக்கொன்று மோதிக்கொள்ளாம நல்லா இருக்கிறதுக்கு சில நியத்திகளும் இருக்கு. அப்ப இந்த பிரபஞ்சம் என்பது ஜடப்பொருள், அறிவும் அசைவும் செயல்பாடும் உள்ள உயிர் பிராணிகள், அவற்றின் இருப்புக்கும் செயலுக்கும் தேவையான சக்திகள், அவை இயங்குவதற்கு அடிப்படையாய் உள்ள நியதிகள், இதெல்லாம் சேர்ந்ததுதான் இந்த பிரபஞ்சம். இதை எப்படி வெறுமன மாயன்னு சொல்றது? இதுவே அம்பாள் தான். அவளுடைய மங்களமான வடிவம் தான் இந்த பிரபஞ்சம். இதில் நாம் அம்பாளை பார்க்க பழகிக்கொண்டால் இதுவே மங்களம். அம்பாளுக்கு அந்நியமாக பார்த்தா நேத்தி இதுவல்லன்னு ஒதுக்கிட வேண்டியது. அம்பாளுக்கு அந்நியமாக இங்கே ஒன்றுமே இல்லை. அதனால இது அம்பாளின் மங்களமான வடிவம். இயற்கை செயற்கை எல்லாமே அம்பாள் தான். அப்படி அம்பிகை மங்களமயமானவளாக இருக்கின்றாள். அவளை போற்றி எல்லாம் நல்லா இருக்குமா, ஆனாலும் என்னை உன்னுடைய மூல நிலையை எனக்கு காட்டு அப்படின்னு அவள்கிட்டே பிரார்த்தனை பண்ணிடணும். உன்னுடைய மூல நிலை அதான் எனக்கும் நிஜஸ்வரூபம்ங்கிறாங்க. அது ஏதோ கேள்வி மாத்திரம் இல்லாம எனக்கு அனுபவமும் ஆக்கி கொடு என்று அவளையே வணங்கி மங்களம் அனைத்துக்கும் மங்களமான ஆத்மஸ்வரூபத்தை, அந்த மூல நிலையை அறிய முற்படும் பொருட்டு நாம் ஆழ்ந்து உள்ளே செல்லணும். என்ன செய்யணுமா? ஸ்ரீ ரமண பகவான் அழகா சொல்றார், சொல்மானத தனுவின் கர்மாதி சிறிதுமின்றி அம்மா அகத்தில் ஆழ. சொல் மானத தனு, உடம்பு
உரை, உள்ள, காயம், வாக்கு, மனசு இதெல்லாம் மூளையும் செயல்பட விடாம அமைதியாக வச்சுக்கணும். அப்படி அமைதியாது உள்ள பாரு. அப்படிதான். அப்படி உள்ள பார்த்தா அந்த மங்களமயமான ஆத்மஸ்வரூபம் தெரியும். அதை நீ பாரு அப்படின்னு சொல்ற. அது எனக்கெல்லாம் புரியுமா? அதான் உன் நிஜ சுரூபம். உனக்கு புரியாம போகாது. பயமோ அவநம்பிக்கையோ சந்தேகமோ வேண்டாம். நீ முயற்சி பண்ணு. இந்த உடல், உரை, மனசுடைய எண்ணம் இதெல்லாம் ஒதுக்கி வச்சு அமைதியா உள்ள பாரு. அது ஒண்ணுதான் நீ செய்ய வேண்டிய வேலைன்னு சொல்லிட்டாங்க பெரியவங்க. முயற்சி பண்ணுவோம். அம்பாளுடைய அந்த மங்கள ஆக்கிருதி நமக்கு விளங்கட்டும். அதுவானால் அது ஆவார், அதுவே சொல்லு. இனி அடுத்த தலைப்பு நிச்சயமா முழுமையாக அது பார்க்க முடியாது, ஆனாலும் ஆரம்பிச்சு வச்சிருவோம். அம்பிகையின் இருப்பிடங்கள். இதற்கு மொத்தம் 21 நாமங்கள். அம்பிகையின் இருப்பிடங்கள்ங்கும் போது நாம் சரியா புரிஞ்சுக்கணும். உங்க இருப்பிடம் விருதுநகர், உங்க இருப்பிடம் திருக்கோவிலூர். விருதுநகர்லேயும் ஒருத்தருக்கும் ஒரு இடம், ஒருத்தரும் ஒரு இடம்னு சொல்றோம். திருவண்ணாமலையில் இப்போதைக்கு இருக்கீங்க. நாமெல்லாம் எல்லைக்குட்பட்ட ஒரு வடிவத்தை உடையவராக இப்போதைக்கு இந்த உடம்புல இருக்கிறத நினச்சிட்டு இருக்கிறதுனால நமக்கு ஒரு இருப்பிடம், வசிக்கும் இடம்னு ஒன்று இருக்கு. அம்பாளுக்கு எதை இருப்பிடமா சொல்வது? இந்த பிரபஞ்சமே அவளுக்குள் இருக்கிறது. ஒருத்தர் சாமி கேட்டாங்க சத்சங்கத்தில், எங்கும் நிறை பரம்பொருள்கிறோமே சரியானாங்க. எங்களுக்கு ஒன்றும் புரியல. கடவுள் எங்கும் நிறுத்திக்கிறதுன்னு சொல்லுவோம், இது சரியான அப்ப எதுவும் சொல்றது இல்லையே அப்படின்னு சொல்லுவோம். அப்பதான் சொன்னாங்க, இடமே அவளுக்குள்ள இருக்கு. நாம் நினைக்கிற இடம், காலம், சூழ்நிலை, கால, தேச, வர்த்தமானம் என்பது ஆத்மஸ்வரூபத்துக்குள் இருக்கிறது. அதனால எங்கும் நிறைன்னு சொல்றது சரியில்லை. பாத்திரத்தில் பால் இருக்கிறது அப்படின்னு பாத்திரத்துக்கு வெளியில பால் இல்லைன்னு அர்த்தம். கடவுள் இந்த உலகம் முழுக்க இருக்கார, உலகத்துக்கு வெளியில் இல்லைன்னு அர்த்தம். அப்படி உலகம் எல்லை இல்லாததான் நான். பிரபஞ்சம் நம்ம பார்வை கிட்டாம எல்லை இல்லாம போய்கொண்டிருந்தா கூட அதுவே அவளுக்குள்ளதான் இருக்கு. பிரம்மாண்டோதரி, பெரிய வயிறு, அதுக்குள்ள இதெல்லாம் போட்டு வச்சிருக்கான். அதனால உண்மையா பார்க்க போனா அம்பிகை என்கிற ஆத்மஸ்வரூபத்துக்குள்ளதான் இதெல்லாம் இருக்கு. அப்ப அவளுக்கு இருப்பிடம் சொல்ல முடியாது. ஆனாலும் மனிதனுடைய ஒரு வழக்கம் என்ன அப்படின்னா, கடவுளை தன்னை போல ஒரு வடிவம் கொண்டவனா நினைக்கிறது. அதனால அம்பாள்னு ஒரு பெண் ரூபத்தில் நினைக்கும் போது அவன் எங்க இருக்கா அப்படின்னு நம்ம ரிஷிகள் அழகா நமக்கு சொல்லி வச்சிருக்காங்க. சிவபெருமான வழிபடுகிறவர்கள் கைலாயத்தில் அவர் இருக்கிறார்ங்கிறாங்க. இறைவனை விஷ்ணு என்று வழிபடுகிறவர்கள் அவர் வைகுண்டத்தில் இருக்கிறார்ங்கிறாங்க. அம்பாளை வழிபடுகிறவர்கள் அவள் எங்க இருக்கிறாள் அப்படிங்கும்போது ரொம்ப ஒரு அழகான கற்பனைகள்லாம் இருக்குது. அம்பாள் எங்க இருக்காளா? இந்த 21 நாமங்களை 5 வகையா பிரிச்சிருக்கோம். அம்பாளுக்குன்னே பிரத்யேகமா ஒரு இருப்பிடம், இடங்கள் இருக்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட நாமங்கள் ஸ்ரீநகர வருணனை அப்படின்னு சொல்லி, ஸ்ரீநகரம்ங்கிற ஒரு நகரத்துல அம்பாள் இருக்காளாம்.
ஒரு ஊர், அப்போ ஊர் இருக்கக்கூடிய ஒரு தீவு, அந்த தீவு இருக்கக்கூடிய ஒரு கடல். ஸோ ஒரு கடல், அதில் ஒரு தீவு, தீவில் ஒரு ஊர், ஊரில் ஒரு மாளிகை, மாளிகையில் நடுநாயகமான இடத்துல அம்பாள் இருக்க. எப்படி ஒரு கற்பனை, அப்படி ஒரு வர்ணனை இருக்கு. அப்போ கடலுக்கு நடுவில் தீவு, தீவில் ஊர், ஊரில் மாளிகை, மாளிகை நடுநாயகமாக அம்பாள் இருக்கா. இது ஒரு பக்கம் இருக்க. மலையில் சிகரங்கள், சிகரத்தில் உச்சியில் இருக்க. அப்படி ஒரு கற்பனையும் இருக்கு. இது போக நாம வசிக்கக்கூடிய இந்த பாரத வருஷத்துல சக்தி பீட்டங்கள்னு சில இடங்கள் சொல்லப்பட்டிருக்கு. 51 இடங்கள். அதுல ஒரு 3 இடத்தை இந்த நாமத்தில் நாம பார்க்கிறோம். 3 இடங்கள் குறிப்பிடப்படுகின்றன. அதையும் அம்பாளுடைய வசிப்பிடமா நாம் எடுத்துக்கிறோம். அப்புறம் இந்த சக்தி பீட்டங்கள் தவிர மலை மகளா இந்தியாவில் உள்ள சில மலைகள் அவள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த மலைகள் அவளுக்கு இருப்பிடமாக சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் அந்த நாமங்கள் கொஞ்சம் இருக்கு. அப்புறம் அம்பாளுடைய வழிபாட்டுக்காக சக்கரத்தை வரைந்து வழிபடுவது ஒரு முறை. சக்கரம்னா ஏதோ ஒரு வட்டமாக இருக்கக்கூடிய ஒன்று மட்டும் இல்லை. வட்டம், சதுரம், வட்டம், முக்கோணம் எல்லாம் சேர்ந்த ஒரு டயக்ராம், வரைபடம். உலகத்தை காட்டுறதுக்கு அட்லஸ் வரைகிறாங்க. அம்பாளுடைய இருப்பிடத்தை உணர்த்துவதற்கு நம்முடைய முன்னோர்கள் ரிஷிகள் வரைஞ்சது பல சக்கரங்கள். அதில் ஸ்ரீசக்கரம், ஸ்ரீசக்கரத்தில் அம்பாள் இருக்காது என்று சொல்லப்படுகிறது. அது பற்றிய சில நாமங்கள். அது போக நம்ம உடம்புக்குள்ள சக்கரம்னு சொன்ன அதுவும் சக்கரம் இல்லை, தாமரை. விதவிதமான எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய இதழ்களை உடைய தாமரைகளும். 4 இதழ், 12 இதழ், 16 இதழ், 2 இதழ், இப்படி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அந்தந்த ஸ்தானங்கள்ல இருக்கிறாள் அம்பாள். நம்முடைய உடலுக்குள்ள வெவ்வேறு இடங்கள் இருக்கா. இப்படி 5 வகையா அம்பாளுடைய இருப்பிடத்தை இந்த லலிதா சகஸ்ரநாமம் சொல்லுகிறது. இதில் நம்மளுக்கு எங்க சௌகரியமோ அங்க அவளை வழங்கிக்கலாம். இப்போ ஸ்ரீநகர வருணனையாக சொல்லப்பட்டிருக்கிற அம்பாளுக்குமே உள்ள பிரத்யேகமான இடங்களை பார்ப்போம். 6 நாமங்கள். சுதாசாகர மத்தியஸ்தா 61வது நாமம். கதம்பவன வாசினி 60. மகாபத்ம அட்டவி சம்ஸ்தா 59. சிந்தாமணி கிருஹாந்தஸ்தா 57. ஸ்ரீமன் நகர நாயிகா 56. சுமேரு மத்திய ஸ்ருங்கஸ்தா. இதுல ஸ்ரீநகரம்ங்கிறது அம்பாள் இருக்கக்கூடிய நகரம். இதுதான் சொல்லி 2 விதமா சொல்லியிருக்கு. கடல், கடலுக்கு நடுவே தீவு, தீவுக்கு நடுவே நகரம், நகரத்துக்கு நடுவே மாளிகை, அரண்மனை, அதுக்கு நடுவில் அம்பாள் கொலுவீற்றிருக்கிறாள். அல்லது மலை உச்சியில ஸ்ரீநகரம் இருக்கு. இப்படி 2 விதமா சொல்லப்பட்டிருக்கு. சுமேருன்னு ஒரு மலை இருக்கு. அது பொன்மயமாக பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது.
அதுல 3 சிகரங்கள், கொடுமுடிகள். அந்த 3ல பிரம்மா, விஷ்ணு, சிவன், ருத்ரன் 3 பேரும் இருக்காங்க. அதுக்கு நடுவில் 4வதாக ஒரு சிகரம் இருக்கான், இந்த 3 விட உயரம். அந்த சிகரம் அல்லது கொடுமுடியின் உச்சியில ஒரு நகரம் அமைக்கப்பட்டு அதுல அம்பாள் இருக்கிறார். அம்பாளுடைய வழிபாட்டுல அல்லது நம்முடைய ஆன்மீக நூல்கள்ல பேர் குறிக்காம ஸ்ரீநகரம் அப்படின்னாலே அம்பாள் வசிக்கிற நகரம்னு அர்த்தம். ஸ்ரீசக்கரம் அப்படின்னா அம்பாள் வசிக்கிற பெரிய சக்கரம். ஸ்ரீவித்யா அப்படின்னா அம்பாளுடைய மந்திரம். அவ்வளவு முக்கியம். அதனால பேர் சொல்லாம திருன்னு போட்டாலே அதுதான். அவ்வளவு தூரத்துக்கு அது இன்னைக்கு அம்பாளோடு இணைக்க சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஸ்ரீநகரம் இது சுமேரு மலையில, பொன்மலையில இருக்கு அப்படிங்கிறோம். அந்த பொன்மலை என்ன செய்கிறதுனா பூமிக்கு ஆதாரமா நடுவில் இருந்து கொண்டு தாங்கி கொண்டிருக்கான். ஒரு அச்சு போல, கார் மாதிரி, லாரி மாதிரி பெரிய வாகனங்கள்ல அச்சு அடியில் ஆக்சல் ஓடும். எவ்வளவுக்கு எவ்வளவு அது பாரத்தை சுமக்கணும் அவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். அது மாதிரி இந்த சுமேருங்கிறது இந்த மலை பூமிக்கு அச்சா இருந்து நடுவையும் தாங்கி கொண்டிருக்கான். அதனுடைய உச்சியில அம்பாள் இருக்கா, உலகத்தை காப்பாற்றுவதற்காக அப்படி நடுநாயகமாக இருக்கிறாள். சுமேரு மத்திய சுங்கஸ்தா. சுங்கம் அப்படின்னா சிகரம். ஸ்ரீமன் நகர நாயிகா. அவள் இருக்கக்கூடிய நகரத்துக்கு பேர் என்ன? ஸ்ரீநகரம். ஸ்ரீநகரத்தில் அவள் இருக்கக்கூடிய அந்த இல்லம், அரண்மனை, கோயில், அதுக்கு பேர் என்ன? சிந்தாமணி கிருகாந்தஸ்தா. சிந்தாமணி கிருகம் என்கிற அரண்மனையில் உள்ளே அந்தக ஸ்தா, அந்தஸ்தா உள்ளே இருக்கிறாள். எதுல? ஸ்ரீநகரம்ங்கிற ஊர்ல சிந்தாமணி கிருகம் என்கிற அரண்மனையிலே அம்பாள் இருக்கிறாள். அவள் அரண்மனைக்குள் இருக்கான்னா கூட அவளை காத்தாட வெளியில வரணும் இல்லை. அதனால அது அரண்மனை அப்படி சும்மா இருக்காது, பெரிய கோட்டைகள்லாம் இருக்கான். அந்த கோட்டைகள்லாம் தாண்டி வரும்போது இவள் உலாவரத்துக்காக மகாபத்ம அட்டவி சம்ஸ்தா, தாமரை காடு என்று சொல்லும்படி தாமரை பூக்கள் நெருக்கமான பூத்த தடாகங்கள் இருக்கான். இந்த அரண்மனைக்கு கோட்டைக்கு நடுவில் நிறைய தண்ணி எல்லாம் இருக்கு. அதுல தாமரை குளம், அங்க உட்காந்துப்பான். அந்த இது என்னது? மகாபத்ம அட்டவி சம்ஸ்தா. அது மட்டும் இல்லை, அது தண்ணி தாமரைப்பூ. அப்படி இல்லாம மரங்கள் உள்ள காடும் இருக்கு. அப்படி விருப்பப்படி சஞ்சரித்துக் கொள்ளலாம். அது என்னன்னா கடம்பவன வாசினி. அரண்மனைக்கு கோட்டைக்கு நடுவில் இதெல்லாம் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்கள் அமெரிக்காவில் இருந்துட்டு வரும்போது இந்தியாவுக்கு வந்துடலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அப்ப அந்த பையன் சொல்றான்னா, 1 ஏக்கர் கூட இல்லாம என்ன ஒரு வீடு, ஒரு வீட்டுக்கு 1 ஏக்கர் வாங்கணுங்கிறான். 1 ஏக்கர்ல என்ன பண்ண போறேன்னா, கோல்ஃபுக்கு கிரவுண்டு போட்டணும், அந்த மரங்கள்லாம் இருக்கணும். அப்படி எப்படி அவன் ஸ்பெசிஃபிக் பண்றான், அவனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். அப்ப அவனே அவளை கேட்டான், அம்பாளுக்கு இருக்கக்கூடாது, இந்த சிந்தாமணி கிரகம்ங்க அந்த 8 குச்சிக்குள்ளையா அடைஞ்சு கிடக்கணும். நம்ம தான் இந்த 8 குச்சிக்குள்ள கிடக்கும். அதனால அம்பாளுக்கு ஒரு பக்கம் தடாகம், ஒரு பக்கம் வனம். இன்னொரு இது படித்தேன், அது ஒரு ஆசிரமம்,
மேல்நாட்டில் பெண்கள் எங்களை மாதிரி கன்னியாஸ்திரிகள் வசிக்கக்கூடிய இடம். அதில் அவங்களுக்கு ஒட்டி நிலம் கொஞ்சம் வாங்கி அதில் கொஞ்சம் மரங்கள்லாம் நட்டு வச்சுருக்காங்க. அவங்க இடத்துக்குள்ளேயே கேம்பஸ்லேயே ஒரு மரங்கள்லாம் இருக்குது. இந்த சிஸ்டர்ஸ்லாம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அதில் போய் உலாவிட்டு வரலாம். ஒன்றே ஒன்று பெரியவங்கள்ட்ட சொல்லிட்டு நோட்டில் எழுதிடணும், இத்தனை மணிக்கு போகிறேன், இத்தனை மணிக்குள்ளே வருவேன். ஸோ இந்த 3/4 மணி நேரம் எனக்கு அவங்க டைம் அலாட் பண்ணிடுறாங்க ஒரு நாளில், அது வாரத்தில். இந்த நேரத்தில் நீ அப்படியே போய் உலாவிக்கலாம், காட்டில் போய் தியானம் பண்ணிவிட்டு அப்படியே நல்ல ஆக்சிஜன் சுவாசிச்சுட்டு வரலாம் அப்படின்னு அவங்க கேம்பஸ்குள்ளே ஒரு காட்டுறது அப்படின்னு வருது. அதில் எழுதி வச்சுட்டு போயிடணும், கரேஜ் ஒரு இடத்துக்கு வந்துடணும், இவ்வளோ நேரம் இருக்கலாம். ஒரு நடந்த மாதிரி ஆச்சு, நல்ல ஃப்ரீ ஏர், ஒரு ஏகாந்தமாக இறைவன் நினைக்கலாம். அப்போது மனுஷங்க எப்படிலாம் சௌகரியம் படிக்கிறாங்க. அதனால் அம்பாளுக்கு அரண்மனைக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கணும்னு அவசியம் இல்லை. அவள் அந்தப்புரஸ்திரி இல்லை, அவள் மகாபத்மாட்டவி சந்தா கதம்பவன வாசினி. இதெல்லாம் எங்க இருக்குன்னா சுதாசாகர மத்தியஸ்தா, அமிர்த கடலின் நடுவில் இருப்பவள். மலை உச்சியே இருக்கான்னு ஒரு கற்பனை, இன்னொன்று எப்படி அமிர்த கடல். இந்த அண்டத்தை சூழ்ந்து கொண்டு அமிர்த கடல் இருக்கு. பிரபஞ்சத்துக்கு வெளியில எத்தனையோ மைல் தூரத்துக்கு, கோடிக்கணக்கான மைல் தூரத்துக்கு அமிர்த கடல் இருக்கான். அந்த அமிர்த கடலின் நடுவிலே மணித்வீபம் என்கிற தீவு இருக்கிறது. அந்த தீவுல நடுவில் இதெல்லாம் இருக்கு, அதுல அம்பாள் இருக்கிறாள். இப்படி அம்பாளுக்குன்னு பிரத்யேகமா ஒரு இடம் இருப்பதாக சொல்லப்பட்டது. அப்படி நினைச்சு பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. அப்படி அம்பாள் இருக்கா, அவளுடைய வசிப்பிடம் இது என்று நாம் நினைக்கலாம். அப்படிலாம் பெரியவங்க நமக்காக புராண ரீதியாக அப்படி சொல்லி வச்சிருக்காங்க. அம்பாளுடைய வசிப்பிடங்களாக இந்த 6 நாமங்கள் ஸ்ரீநகரத்தினுடைய தன்மை இப்படி சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது சக்தி பீட்டங்கள். சக்தி பீட்டங்கள் சக்தி பீட்டங்கள் பஞ்சாசத் பீட்ட ரூபிணி 833வது நாமம். பஞ்சாசத் பீட்டம்னா 51. பாரத தேசத்திலே 51 இடங்களிலே அம்பிகை சிறப்பாக வசிப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த 51 இடங்கள் எப்படி அப்படி சிறப்பாக ஆட்சி அப்படின்னு கேட்டால், அதுக்கு புராண ரீதியாக சொல்லப்படுவது, சதிதேவி தாக்ஷாயினி தந்தை வளர்த்த யாகத்துக்கு செல்லுகிறாள். அப்போ தக்ஷன், அவளுடைய அப்பா தக்ஷன், அவருடைய கணவராகிய சிவபெருமானை மதிக்காம இருக்கான். மதிக்காம மட்டும் இல்லை, கூப்பிடல, அது மட்டும் இல்லை, அவமதிக்கவும் செய்யறான், இழிவா பேசுகிறான். அதை கேட்டப்புறம் நான் இந்த உடம்பை வச்சுக்க விரும்பலன்னு சொல்லி அங்கேயே உடலை விட்டு விடுகிறாள் தேவி. சிவனால் அந்த சரீரத்தை தூக்கி போட்டுக்கொண்டு பைத்தியமாக அலைகிறார். அப்போ இவரை நிலைக்கு கொண்டு வர என்ன செய்யணும்னு விஷ்ணு சக்கரத்தை எடுத்துக்கொண்டு பின்னாடியே போய் கால் அப்படியே ஒன்றுனா வெட்டி 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 இந்த உடம்பை எடுக்கிறாராம். இவர் அலைகிறார் இல்லையா, சிவபெருமான் அலைகிறார் ஒரு இடத்துல இல்லாம. அதனால வெட்ட வெட்ட அம்பாள் உடம்பு அங்கங்க விழுதான் பாரத தேசத்துல. இமயமலையில் ஆரம்பிச்சு அப்படியே அவர் நகர் விழுந்துகிட்டே வருதான். அப்படி விழுந்த இடங்கள்ல சக்தி பீட்டமாயிடுச்சு என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட சக்தி பீட்டங்கள்ல மொத்தமா 51 பஞ்சாசத் பீட்ட ரூபிணி என்கிற நாமம் குறிப்பிடுகிறது. 833. அது போக இந்த 2 நாமம் ஜாலந்தர ஸ்திதா ஓட்யான பீட்டம் இல்லையா.
ஜாலந்தரஸ்திதா. சரி, நாமும் சொல்றதுக்கு நேரம் இருக்காது. மீதி விளக்கங்களை அடுத்த லலிதா சகஸ்ரநாம சிறப்பு அந்தர்யோகத்தில் அன்னையினரால் பார்க்க முயற்சி பண்ணுவோம். எப்படி பார்த்தாலும் இவை பொழுதில் என்னென்றில் நீங்காதான்னு நம்மை ஏற்றிருக்கா. அதான் சாதிச்சிருக்காங்க. இந்த சரீரம் என்கிற மேருமலையிலே ஹிருதய கமலம்ங்கிற ஸ்ரீநகரத்தில் அம்பாள் இருக்காங்க. அதை பிடிச்சிப்போம். அம்பாள் நம்முடைய ஹிருதய கமலத்திலே நட்ட நடுவிலே வசித்து கொண்டிருக்கிறாள். கண்ணை மூடாமல் நம்மளை காப்பாற்றி கொண்டே இருக்கிறாள். அவளை எப்பொழுதும் அங்கு வழிபடுவோம். ஜெய் பராசக்தி மகாமாய்க்கு.